நான் உங்க சடகோபன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். வணக்கம் சகு. நேத்தி வேற லெவல் மேட்ச்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மேட்சஸ் இந்த சீசன் நம்ம சொல்லி ஆகணும். ஆனா கிரிக்கெட் இஸ் அல்டிமேட் வின்னருங்க. ஏன்னா நீயா நானும் ரேஸ்ல கடைசி வரைக்கும் ரெண்டு டீமும் முட்டி மோதி பார்த்தாங்க. எல்லக்கோட்டை நான் தான் தொட போறேன், சிஎஸ்கே ஆல்மோஸ்ட் தொட்டுட்டாங்க. அப்போ வந்து ஆர்சிபி கையை தட்டி விட்டு நாங்க தான் ஃபினிஷிங் லைன் முடிச்சிருக்காங்க. வேற லெவல் மேட்ச். இது பாயிண்ட்ஸ் டேபிள் தான் நீங்க பார்க்காம, சிச்சுவேஷன்லாம் பார்க்காம ஃபேன்ஸ் விரும்பி பார்க்கக்கூடிய சில மேட்சஸ் ஐபிஎல் என்னைக்குமே இருக்கும். அது நீங்க என்ன பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வர்சஸ் மும்பை, ஆர்சிபி சிஎஸ்கே. அதுக்கு காரணம் அந்த பர்சனாலிட்டிஸ், லார்ஜர் தென் லைஃப் சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தோனி வர்சஸ் கோலி அப்படின்றது மேபி இதுதான் கடைசி முறையா நம்ம பார்த்தோமான்றது காலம் தான் பதில் சொல்லும். இருந்தாலும் இந்த மாதிரி போட்டிகளுக்கு என்னைக்குமே ஐ எம் வெயிட்டிங் அப்படின்ற மோட்ல தான் இருப்போம் நம்ம ஃபேன்ஸ். சிஎஸ்கே டாஸ் வின் பண்ணி சேஸ் பண்ணணும்னு சொல்றது ஒரு கரெக்டான ஒரு டெசிஷன் தான். அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா மொழன்னு இருந்தது விக்கெட். அவங்க பக்கம் வேற ஹேசல்வுட் மாதிரி ஒரு பவுலர் இல்ல, சின்னசாமி ஸ்டேடியம் வேற அப்படின்றனால சிஎஸ்கே சேஸ் பண்ணது கரெக்டான ஒரு விஷயம். இப்போ ஆர்சிபி ஒரு விஷயத்துல நம்ம பாராட்டி ஆகணும் சகோ. ஃபில் சால்ட் இல்ல, ஹேசல்வுட் இல்ல, இருந்தாலும் வந்து செம்மையா போறாங்க, இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. சரி, சால்ட் இல்லையே, அந்த அதிரடியான ஸ்தோக்கம் அவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டபோது ஜேக்கப் பெத்தல் உள்ள வந்து பேத்து எடுத்துட்டாரு. கிங் கோலி அவர் வேற லெவல்ல, அவர் ஃபார்முக்கு வந்து என்ன பண்ணுவாருன்றது எல்லாருக்குமே தெரியும். அவர்கிட்ட எப்படியா இவ்வளவு நேரம் ஆரஞ்சு கேப் வரல அப்படின்னு கேட்டதுக்கு பதில் நேத்தியே சொல்லிட்டாரு, வாங்கி தள்ள போட்டாரு. அப்படின்றதுனால 7வது 15 அந்த ஐபிஎல் வேற லெவல் ஆடிட்டு இருக்காரு விராட் கோலி. ஸோ இந்த ஓப்பனிங் காம்பினேஷன் என்ன பண்ணாங்கன்னா பவர் பிளேல செம்ம ஸ்டார்ட் கொடுத்தாங்க. 6 overs 71 ஃபார் நோ லாஸ் ஆர்சிபி. இங்கதான் ஆர்சிபி என்ன பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மேட்ச் வரைக்கும் அவங்களோட பவர் பிளே ஆவரேஜ் ஸ்கோர் என்ன பாத்தீங்கன்னா 57. இங்கேருந்து ஒரு 14 ரன் ஆட் பண்ணிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் 57ல இருந்து 79 போயிருக்காங்க. அப்படின்றனால அட்வான்டேஜ் ஆட்டோமேட்டிக்கா ஆர்சிபி பக்கம் போயிருக்கு. சிஎஸ்கே என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து பவர் பிளேல இது வரைக்கும் எடுத்த விக்கெட்ஸ் 15 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனா இந்த இடத்துல விக்கெட்டும் எடுக்கல. அதே மாதிரி பவர் பிளேல அவங்க கொடுக்கப்பட்ட ரன்களும் ஓவருக்கு 9 ரன்ல இருந்து 12 ரனுக்கு போயிட்டாங்க. அப்படின்ற போது அந்த முதல் கட்ட வெற்றி யாருக்குன்னா ஆர்சிபி. ஆனா மிடில் ஓவர்ஸ்ல சூப்பரா போலிங்குள்ள வந்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா சிஎஸ்கே அடுத்த 12 ஓவர்ல 74 ரன் தான் கொடுத்தாங்க, 2 விக்கெட் எடுத்தாங்க. அப்படின்ற போது செம்ம புல் பேக் பண்ணாங்க சிஎஸ்கே மிடில் ஓவர்ஸ்ல. இன்ஃபேக்ட் அந்த கட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ஆணித்தரமா கேம்குள்ள வந்தாச்சு. 180-190 தான் சேஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு டார்கெட் இருக்கும் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம். அங்கதாங்க ஒரு ட்விஸ்ட். 18 ஓவர்ல 159 இருந்த ஆர்சிபி கடைசி 12 பந்துல 54 ரன் அடிச்சாங்க. அதுக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா ரொமாரியோ ஷெப்பர்ட். இது என்னவா அவர் பயங்கர பிரில்லியன்ட் பேட்டிங் கீட்டிங் நீங்க என்ன சொன்னாலுமே இது ரொம்ப மோசமான போலிங் சார். 2 ஓவர்ல 54 ரன் அப்படின்றது. அவர் கலீல் வந்து 33 ரன் கொடுத்தாரு ஒரே ஓவர்ல. அதுதான் இந்த ஐபிஎல்ல அதிகபட்ச ரன்கள் கொடுக்கப்பட்ட ஓவர் யாருன்னா கலீல் போட்ட அந்த ஓவர் தான். 33 ரன். அதுல ஒரு நோ பால் வேற, அந்த ஃப்ரீ ஹிட் நல்ல வேலை, அதுவும் ஒரு 64 பாயிண்ட் தான் 39க்கு போயிருப்பாரு. இன்ஃபேக்ட் இதுதான் மேட்சை திருப்பி ஏத்தணும்னா நான் பாக்குறேன். இங்க என்ன ஆயிடுச்சுன்னா சகோ அந்த 190ன்ற டார்கெட் 214 போயிடுச்சு. நீங்க ஹேசல்வுட் இல்லாம 190 ஆர்சிபி இந்த விக்கெட்டை டிஃபெண்ட் பண்ணிருக்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. மிகப்பெரிய சவால். சிஎஸ்கே இன்ஃபேக்ட் கம்ஃபர்டபுளாவே வின் பண்ணிருப்பாங்க. பட் அவங்க ஆர்சிபியோட மைண்ட்ல என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா எப்பா ஹேசல்வுட் இல்ல, அதன் காரணமாக ஒரு எக்ஸ்ட்ரா 25 ரன் நம்ம பேட்டிங்ல எடுத்தாகணும் அப்படின்ற ஒரு பிரஷர்ல இருந்தாங்க. அங்கதான் அந்த 12 பந்துல அந்த எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா 54 ரன் போச்சு. ஆர்சிபி வலுவா கேம்குள்ள வந்துட்டாங்க. இது என்ன ஆகுதுன்னா சகோ பேட்டிங் நல்லா ஆட ஆரம்பிக்கும் போது போலிங்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா இன்ஃபேக்ட் பேட்டிங் தடுமாற்றத்தோட சிஎஸ்கே இருந்தபோது சூப்பர் போலிங் போட்டார் கலீலோட அந்த 1 and 2 நம்ம பிரிச்சுக்கணும். செம போலிங் போட்டாரு முதல்லலாம். அதுக்கப்புறம் எங்கேருந்து கலீல் வந்து தடுமாற ஆரம்பிச்சிருக்காரு பாத்தீங்கன்னா இந்த பிரியான் ஷாரியா பஞ்சாபுக்கு அப்புறம் அங்கேருந்து பாத்தீங்கன்னா அடிச்சாட்டில ஓவருக்கு பவர் பிளேலயே அவர் குறைந்தபட்சம் 12 ரன் கொடுக்க ஆரம்பிச்சார் கலீல். அங்கேருந்து ரன்ஸ் நிறைய லீக் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அப்படின்ற போது நேற்று சொல்லவே வேணாம், விராட் கோலி எல்லாம் வச்சு வாங்கிட்டார் முதல்லயே. அப்படின்ற போது ஓகே, நல்ல ஒரு அற்புதமான போலர், நிறைய டாட் பால்ஸ் இந்த ஐபிஎல் அவர் தான் போட்டிருக்காரு. பட் இந்த மாதிரி ஒரு சில ஓவர்ஸ் வந்து மேட்சை திருப்பக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம நிறைய முறை T20 கிரிக்கெட்ல பார்த்துருக்கோம். அப்படின்ற போது அந்த 12 பந்துகள் அவரும் பத்திரனாவும் சேர்ந்து 54 ரன் கொடுத்தாங்க. அது ஒரு எக்ஸ்ட்ரா பிரஷரை போட்டது சிஎஸ்கே சேசிங். சோ இப்ப நம்ம 3ஆ பிரிச்சு போனீங்க பாத்தீங்கன்னா பவர் பிளே வெற்றி, முதல் கட்ட வெற்றி ஆர்சிபிக்கு. மிடில் ஓவர்ஸ்ல உள்ள சிஎஸ்கே வந்தாங்க. ஸோ வெற்றி சிஎஸ்கேக்கு. கடைசி டெத் ஓவர்ஸ்ல மீண்டும் ஆர்சிபி பக்கம் போயிருக்கு. அப்படின்ற போது முதல் இன்னிங்ஸ்ல 2-1 லீடிங்ல இருந்தாங்க ஆர்சிபி. சிஎஸ்கே நல்லா சேஸ் பண்ணாங்க. ஒரு 200க்கு எந்த மாதிரி நீங்க ஒரு துவக்கம் கொடுக்கணுமோ அந்த மாதிரி ஒரு துவக்கம் தான் கொடுத்தாங்க சிஎஸ்கே. இன்ஃபேக்ட் இந்த வருஷம் சறுக்குன இன்னொரு முக்கியமான இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா பவர் பிளே பேட்டிங்.
இந்த 6:45 6:43 இந்த மாதிரியே சுத்திட்டு இருந்தாங்க. இதுதான் எங்களோட பேட்டிங் ஸ்டைல் அப்படின்னு சீஃபம் பிள்ளைங்களாம் இன்டர்வியூலாம் கொடுத்தாரு. காலம் மாறி போச்சுங்க. அவன் வேற லெவலில் ஆடிட்டு இருக்கான். இப்பெல்லாம் ஒரு பட்டனை தட்டினீங்கன்னா வாட்ஸ்அப்ல ஒரு நிமிஷத்துக்கு ஒருத்தருக்கு மெசேஜ் போகும் அப்படின்ற போது ஊருக்கு கடுதாசி போடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கிரிக்கெட் ஆடி இருந்தாங்க சிஎஸ்கே. அதெல்லாம் கிடையாது. உள்ள சின்ன பசங்க வந்தாங்க. எவனா இருந்தாலும் வெட்டுவேன், வெற்றியோ தோல்வியோ எனக்கு டக்குன்னு ரிசல்ட் தெரியணும் அப்படின்ற மாதிரி அப்ரோச் காமிச்சாங்க. அதுதான் முக்கியமான திருப்பு முனை ஃபார் சிஎஸ்கே. அதுல ஒருத்தர் யாரும் பாத்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே, நம்மளுக்கு கிடைச்ச விட்டமின் மாத்ரே அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கு விட்டமின் வேற லெவலில் கொடுத்துருக்காரு, நம்ம சொல்லி ஆகணும். வெல்டன் தம்பி, சூப்பர் பேட்டிங். இன்ஃபேக்ட் என்ன பண்ற இந்த சின்ன பசங்க ஒரு பெரிய பாடம் சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க பாத்தீங்களா, பவர் பிளேல நீங்க இப்படிதான் ஆரம்பிக்கணும். 6-4 எக்கச்சக்கமா அடிங்கன்னு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா உங்களோட பெஸ்ட் நண்பன் T20ல பாத்தீங்கன்னா பேட்டிங்க்கு 6-4 தான். அவங்க எவ்வளவு உங்க பக்கத்துலயே நிக்கிறாங்களோ இங்க நிறைய வின் பண்ணலாம் அப்படின்றது இந்த சின்ன பசங்க ஒரு பெரிய பாடம் எடுத்திருக்காங்க ஃபார் சிஎஸ்கே. அந்த அதிரடியான ஆட்டம் நீங்க வந்து பவர் பிளேல துவக்கம் அந்த மாதிரி கொடுக்கும் போது அது அப்படியே மொமெண்டமா மிடில் ஓவர்ஸ்க்கு எடுத்துன்னு போகணும் அப்படின்றத டெவால் ப்ரூஸ் மாதிரி ஒரு யங்ஸ்டர்லாம் ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஷிஃப்டா நான் பாக்குறேன். நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒண்ணுமே இல்லை, ஆர்சிபிக்கும் நம்மளுக்கும் அந்த பவர் பிளே மட்டுமே ஒரு வித்தியாசம். நீங்க பாருங்க, இந்த சீசன் ஆர்சிபி ரொம்ப நல்லா விளையாடுறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன பாத்தீங்கன்னா பவர் பிளேல ரொம்ப அதிரடியா பேட்டிங் ஆடி இருக்காங்க. சரி, ஓப்பனிங் நல்லா இருந்துட்டா அட்லீஸ்ட் மத்த எல்லாம் ரொம்ப மோசமா இருக்காது. ஆனா ஓப்பனிங்கே மோசமா இருந்தா மத்த எல்லாமே மோசமா இருக்கிறதுக்கு பலமான ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படின்ற பொழுது 27 சிக்ஸர் அடிச்சிருக்காங்க ஆர்சிபி இந்த வருஷம் பவர் பிளேல. சிஎஸ்கே எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 8 சிக்ஸர். ஆடிய மேட்ச் 10, இன்னும் அந்த 10 நம்ம தாண்டல அப்படின்ற போது இப்பதான் கொஞ்சம் டேக் ஆஃப் ஆகுறாங்க, அதுவும் யங்ஸ்டர்ஸ்னால அப்படின்றது பாக்குறது சந்தோஷமா இருக்கு. ஸோ பவர் பிளேல பாத்தீங்கன்னா 4.1 ஓவர்லயே சிஎஸ்கே 50 ரன் டச் பண்ணாங்க. 2 முறை தான் இந்த சீசன்ல நடந்திருக்காது. எங்கன்னு பாத்தீங்கன்னா முதல்ல ஷாயிக் ரஷீத் லக்னோவோட வந்து ஆடினார் டெபு மேட்ச். அந்த மேட்ச் ஒரு 28 ரன் அடிச்சாரு. பட் 6 அற்புதமான பவுண்டரி வெல்லாசி தள்ளினாரு. அந்த மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா 4.1 ஒரு 4.2 ஓவர்ஸ்ல நம்ம 58 டச் பண்ணோம். அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா 4.1ல நம்ம டச் பண்ணிருக்கோம். அப்படின்ற போது இதற்கு முக்கியமான காரணம் யாருன்னா 2 யங்ஸ்டர்ஸ். அந்த மேட்ச்ல ஷாயிக் ரஷீத், இந்த மேட்ச்ல வந்து ஆயுஷ் மாத்ரே. அதுக்கப்புறம் ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ஓவர்ஸ் முடியும் போது 6 ஓவரில் 58 for 2 இருந்தாங்க. அப்படின்ற போது அந்த 450ன்றது இன்னும் கொஞ்சம் 65க்கு போயிருக்கலாம். பட் ஸ்டில் ஒரு புல் பேக் பண்ணாங்க கடைசி 2 ஓவரில் ஆர்சிபி. அப்படின்ற போது இந்த 58 for 2 அப்படின்ற செஷன் ஈக்குவல்னு வச்சுக்கலாமா? ஸோ சிஎஸ்கேக்கும் இருக்கு ஆர்சிபிக்கும் இருக்கு. அப்படின்ற போது ஒரு ஈக்குவல் செஷன் அமைஞ்சது சிஎஸ்கே பேட்டிங் பவர். அடுத்தது மிடில் ஓவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா தெரிச்சிட்டாங்க. செம்ம பார்ட்னர்ஷிப் ஆயுஷ் மாத்ரே அண்ட் ரவீந்திர ஜடேஜா. ரொம்ப நாள் கழிச்சு அவருக்கு பேட்டிங் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது ஒரு இன்டென்ட், ஒரு அக்ரெசிவ் அதிரடியான ஷாட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ ஜடேஜா ரொம்ப ஒரு குரூஷியல் இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாரு. அப்படின்ற போது இங்க தான் நீங்க பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன ஆர்சிபியோட பேட்டிங்ல 15 ஓவர் முடிவுல அவங்க எவ்வளவு இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 145 for 2. இங்க சிஎஸ்கே ஒரு ஜம்ப் லிங்கம் பண்ணி 159 for 2 வந்தாங்க. இது ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். ஸோ சிஎஸ்கே மிடில் ஓவர்ஸ்ல பேட்டிங்ல தெரிச்சுட்டாங்க. அப்படின்ற போது வெற்றி சிஎஸ்கே மிடில் ஓவர்ஸ்ல. இதே மாதிரி சிஎஸ்கே 2 இடத்துல நீங்க மிடில் ஓவர்ஸ்ல ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. போலிங்லயும் அழகா பண்ணிருக்காங்க, ஒரு செம்ம புல் பேக் பண்ணாங்கன்றத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பேட்டிங்ல செம்மையா தெரிச்சுட்டாங்க. அப்படின்ற போது இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் மிடில் ஓவர்ஸ்ல வெற்றி பெற்றது யாருன்னா சிஎஸ்கே. அதுக்கப்புறம் தாங்க மேட்ச் திருப்பி ஆர்சிபி 2 இடத்துல தான் உள்ள மேஜரா உள்ள வந்திருக்காங்க. அந்த கடைசி 2 ஓவர் அவங்களோட பேட்டிங்ல, எஸ்பெஷலி அந்த டெத் ஓவர்ஸ்ல கடைசி 2 ஓவர்ல பயங்கர ஆணித்தரமா உள்ள வந்தாங்க. அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா கடைசி 3 ஓவர்ல செம்மையா உள்ள வந்தாங்க ஆர்சிபி. இந்த கடைசியில இங்க நம்ம பேச வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் டெவால் ப்ரூயிஸோட லெக் பிஃபோர். இது என்ன ஆச்சுன்னா பாத்தீங்கன்னா ஒரு 15 செகண்ட் கழிச்சு தான் அவர் ரிவ்யூ பண்ணாரு. அப்படின்றனால அந்த ரிவ்யூவை ஏற்க மறுத்து விட்டார் அம்பையர். பட் எனக்கு தெரிஞ்ச அந்த ரிவ்யூவே போயிருப்பாரு. மட்டமான டேஷன். நீங்க 5வது ஸ்டம்புக்கு போது அந்த பந்து அது எப்படி அவுட்டு கொடுத்தாருன்னு தெரியல. இன்ஃபேக்ட் ரிவ்யூக்கே போயிருக்க கூடாது. ஏன்னா அம்பையரே நாட் அவுட் சொல்லியிருக்கணும். அப்படின்ற பொழுது அது எப்படி அவுட்டு கொடுத்தாருன்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். பட் அது ஒரு டர்னிங் பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னு கேட்டா டெவால் ப்ரூயிஸ் இருக்கிற ஃபார்முக்கு அவர் இன்னும் ஒரு 3-4 பந்து ஆடி இருந்தாருன்னா குறைந்தபட்சம் ஒரு பவுண்டரியில் ஒரு சிக்ஸர் அடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பலமா இருந்தது. நம்ம எத்தனை ரன்கள் தோத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ரன். அப்படின்ற போது அது ஒரு தவறான டேஷன். ரிவ்யூவே குயிக்கா எடுத்திருக்கலாம். பட் அந்த 15 செகண்ட் தாண்டி போச்சு. அப்படின்றனால அம்பையர் ஏற்க மறுத்து விட்டார். அது ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட். அங்கதான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா அடுத்தது ஒரு தூபே வந்திருக்கலாமா அப்படின்றது. அதற்கு காரணம் பாத்தீங்கன்னா ஒரு லெக் ஸ்பின்னர் இல்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஒரு ஓவர் போட வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருந்தாங்க ஆர்சிபி. அதற்கு காரணம் குருணால் பாண்டியா இல்ல சுயாஷ் சர்மா. குருணால் பாண்டியா இன்ஜுரி ஆயிட்டாரு. இல்ல நீங்க சுயாஷ் சர்மா இல்லன்னு அவர் டிசைட் பண்ணியிருந்தாரா ரொமாரியோ ஷெப்பர்ட் பக்கம் போனோம். ரொமாரியோ ஷெப்பர்ட் ஒரே ஓவர்ல 18 ரன் கொடுத்திருக்காரு. அப்படின்ற போது பட்டிதார் வந்து சுயாஷ் சர்மா பக்கம் தான் சாயத்துக்கு பலமான ஒரு வாய்ப்பு இருந்தது. அப்படின்ற போது சில பந்துகள் தூபேக்கு அந்த லெக் ஸ்பின்னர் கிட்டே இருந்து கிடைச்சு ஒரு சிக்ஸர் அங்க கிடைச்சிருந்தா நல்ல விஷயமா இருந்திருக்கும். பட் எனிவே மேபி துபை வந்திருந்தா ஷெப்பர்டுக்கு போயிருக்கலாமா. அவர் தோனின்ற காரணத்தால் லெக் ஸ்பின்னருக்கு போனாரு. பட் இங்க தாங்க ஒரு ஆசை இருந்தது. இங்க பாத்தீங்கன்னா தோனி ஜடேஜா மீண்டும் அந்த காம்பினேஷன் சேர்ந்து மேட்சை வின் பண்ணி கொடுப்பாங்கன்றது ஆஹா கண்ணா 1 லட் இல்ல 2 லட் அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே ஃபேன் வேற லெவல்ல ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அங்கதான் மீண்டும் ஒரு ட்விஸ்ட் செம்மையா உள்ள வந்தாங்க கேம்குள்ள ஆர்சிபி.
தோனி அவுட் ஆன அப்புறம் பாத்தீங்கன்னா தூபே வந்தாரு. தூபே கிட்ட டெஃபினட்டா சிக்ஸர் அடிச்சாதான் வின் பண்ண முடியுன்ற ஒரு கட்டத்துல வந்தாரு. தூபே அடிக்கவும் செஞ்சாரு. முதல் பந்தே அந்த நோபால் போட்டோன்னே தெரிஞ்சு போச்சு நோபால். அதையும் அம்பையர் கொடுக்கலாங்க. ஆக்சுவலா ரிவ்யூ கேட்டதுக்கு அப்புறம் கடைசி நல்ல வேலை ரிவ்யூ பண்ணாரு தூபே. இன்ஃபேக்ட் அந்த சிக்ஸருக்கு அப்புறம் சிஎஸ்கே ஃபேன் ஒரு மூட்ல வந்துட்டா செலிப்ரேஷன். ஆஹா வெற்றி கனியா பறிச்சுட்டோண்டா அப்படின்ற மாதிரி. ஆர்சிபி ஃபேன்ஸ் என்னடா இது திருப்பி பெங்களூர்ல பங்கம் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலுக்கு போயிட்டாங்க. ஆனா எஸ்டேல பாராட்டி ஆகணும். அந்த கட்டத்துல போய் பாத்தீங்கன்னா பட்டிடார் பேசுறாரு, ரிலாக்ஸ் பண்ணுன்னு சொல்றாரு. எஸ்டேல் அப்படியே கூல் அண்ட் கம்போஸ்டா வந்து அடுத்த சில பந்துகளை வீசி வின் பண்ணி கொடுத்தாரு. ஹேட்ஸ் ஆஃப். இந்த டெத் ஹோஸ் மீண்டும் ஆர்சிபி பக்கம் போயிருக்கு. ஸோ ஓவரால் பாத்தீங்கன்னா ஆர்சிபி 3-2 லீடிங்ல இருந்திருக்காங்க இந்த மேட்ச்ல. T20 கிரிக்கெட்ல நீங்க பாத்தீங்கன்னா யார் பக்கம் காத்து வீசுதுன்னு ரொம்ப ஈஸியா கணிக்கலாம். அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு இன்னிங்ஸ்ல 3 செஷனா பிரிச்சுக்கோங்க. பவர் பிளே, மிடில் ஓவர்ஸ், டெத் ஓவர்ஸ். இதை 2 செஷனுக்கு எடுத்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ்ல எடுத்தீங்கன்னா மொத்தம் 6 செஷன். அந்த 6 செஷன்ல யார் அதிக செஷனை டாமினேட் பண்றாங்களோ அவங்க தான் அந்த மேட்ச் வின் பண்ணுவாங்க. அப்படின்ற போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆர்சிபி பேட்டிங், பவர் பிளே அவங்க தான் வின் பண்ணாங்க. 71 for no loss டேக். மிடில் ஓவர்ஸ் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வின் பண்ணாங்க. அப்படின்றது 1-all அந்த பவர் பிளே அண்ட் மிடில் ஓவர்ஸ். அதுக்கப்புறம் டெத் ஓவர்ஸ்ல பாத்தீங்கன்னா திருப்பி ஆர்சிபி தான் வின் பண்ணாங்க. அப்படின்ற போது 2-1 இருந்தது. எஸ்பெஷலி அந்த கடைசி 12 பந்துல 54 ரன் அவங்க அடிச்ச போது ஆட்டோமேட்டிக்கா கேமுக்குள்ள வந்துட்டாங்க ஆர்சிபி. அப்படின்ற போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட முடிவுல ஆர்சிபி 2-1 லீடிங். செகண்ட் இன்னிங்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா பவர் பிளே வந்து ஈக்குவலா போச்சுன்னு சொன்னா அதற்கு காரணம் 58 for 2ன்றது சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் மோசமான ஸ்கோரும் கிடையாது, ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் மோசமான போலிங்கும் கிடையாது. அப்படின்றதுனால அது ஒரு ஈக்குவலா போச்சு. மிடில் ஓவர் சிஎஸ்கே வின் பண்ணாங்கன்றத நான் சொன்னேன். செம பார்ட்னர்ஷிப், செம கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல வந்தாங்க. ஆர்சிபியோட ஸ்கோரோட தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 14 ரன் தாண்டி போயிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அதனால அந்த மிடில் ஓவர்ஸ் வெற்றி யாருக்கும் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே. அதுக்கப்புறம் டெத் ஓவர்ஸ்ல ஆர்சிபி தான் டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ணாங்க. அப்படின்றனால அந்த வெற்றி ஆர்சிபி. அப்படின்ற போது செகண்ட் இன்னிங்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா 3 இன்னிங்ஸ்ல 1-all போயிருக்கு. ஸோ ஓவராலா 6 செஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆர்சிபி 3 செஷன் வின் பண்ணிருக்காங்க, சிஎஸ்கே 2 செஷன் வின் பண்ணிருக்காங்க, 1 டிராவ் ஆயிருக்கு. அப்படின்ற போது இது எவ்வளவு க்ளோஸ் போட்டின்றது இதுவரை எப்படிங்க தெளிவா சொல்ல முடியும். எனவே வாழ்த்துக்கள் ஆர்சிபி ஃபேன்ஸ். ஆர்சிபி இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் சூப்பர் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க இந்த வருஷம். ஐபிஎல்ல ரஜத் பட்டிடார் தலைமையில முதல் முறையாக கோப்பையை தூக்குவோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க. நடக்குதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் 2வது முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா பெங்களூர்ல அவங்களோட தலையெழுத்தை மாத்தி எழுத ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சைடு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படின்றதுனால அதுலயும் சந்தோஷமா இருப்பாங்க. பட் பேட் லக் சிஎஸ்கே. இது ஒரு மோசமான வருடமா இருந்தாலும் நான் ஏற்கனவே என்னோட பதிவுகளில் சொல்லி கொண்டிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கடைசி சில தோல்விகளில் ஒரு முன்னேற்றத்தை நான் காண்கிறேன். தோக்கர்ல என்னங்க முன்னேற்றம் இல்லைங்க, டெஃபினட்டா இருக்கு. தோக்குற விதம்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்ற போது இப்ப போராடுறாங்க, முயற்சி பண்றாங்க சிஎஸ்கே. அது அடுத்த வருஷத்துக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்க ஆரம்பிச்சிருக்குன்னு கண்டிப்பா நம்பலாம். முதல்ல எல்லாம் சகம் முயற்சியே பண்ணல, ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட் இல்ல சிஎஸ்கே அப்படின்றது ஒரு ஃபேன்ஸுக்கு வருத்தமா இருந்தது, ஒரு கோபமா இருந்தது. பட் இப்ப முயற்சி பண்றாங்க, யங்ஸ்டர்ஸ் வச்சு போராடுறாங்க. அப்படின்றத ரொம்ப பார்க்கறதுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. வாழ்க்கையில முயற்சி பண்ணணும் சகம். முயற்சி பண்ணா தோக்கலாம், ஜெயிக்கலாம். ஆனா முயற்சியே பண்ணலாம் கண்டிப்பா தோல்விதான் நிச்சயம். அப்படின்றதுனால எதுவா இருந்தாலும் மொட்டி மோதி பார்த்துடலாம் சகம். எனிவே சிஎஸ்கே சில விதைகளை விதைக்க ஆரம்பிச்சிருக்காங்க, சில நம்பிக்கை நட்சத்திரங்களை நம்ம கண்ணுக்கு காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்ற பொழுது அடுத்த வருஷம் டெஃபினட்டா ஒரு ப்ராக்ரஸ், ஒரு பாசிட்டிவிட்டி கண்டிப்பா சிஎஸ்கே எடுத்துட்டு வருவாங்கன்றதை நம்பலாம். இந்த ரிவ்யூ உங்ககிட்ட கொஞ்சம் லேட்டா வந்தாலும் சகோ நீங்க என்ன சொல்றீங்க இந்த மேட்சை பத்தி அதை கேட்கறதுக்கு ஐம் வெயிட்டிங்னு சொல்லக்கூடிய அந்த அன்பு சகோவுக்கு முதல்ல என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சகோ உங்களோட சப்போர்ட்டு, உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டுங்க, டக் டிக் டிக் எல்லாத்தையும் பண்ணிடுங்க. அண்ட் முக்கியமா முயற்சி பண்ணுங்க. எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில விட்டுறாதீங்க. அப்படின்றதுனால ஹேவ் a nice day சகோ.